டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து. ஓகே, பஞ்சாயத்தோட காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால் 5 வருஷம், சட்டமன்றம் 5 வருஷம், பாராளுமன்றம் 5 வருஷம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பஞ்சாயத்தோட காலம் எவ்வளோ அப்படின்னா அதுவுமே 5 இயர் தான். சரிங்களா, 5 இயர் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் டு ஆல் த லெவல்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் டு பி கண்டக்டட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் இட்ஸ் 5 இயர்ஸ் டூரேஷன். சரிங்களா, ஃப்ரெஷ் எலெக்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டக்ட் பண்ணிடணும். ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், கண்டக்ட் பண்ணிடணும். சரிங்களா. however the panchayat can be dissolved before the completion of its term but within 6 months election to be conducted. சரிங்களா, ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பஞ்சாயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம், அதாவது கேன்சல் பண்ணுறது. ஓகேங்களா, பஞ்சாயத்தை கேன்சல் பண்ணுறது, பஞ்சாயத்து தலைவர் அவங்களெலாம் பதவி நீக்கிறீங்க. சரிங்களா, கேன்சல் பண்ணிவிட்டு மொத்த பஞ்சாயத்தையும் ஆனால் பண்ணலாம். ஓகேங்களா, எப்போது நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம். 5 வருஷம் வந்து நம்ம என்ன சொன்னோம், அதனுடைய டோட்டல் டைம் பீரியட்னு சொன்னோம். பிஃபோர் தட் ஆல்சோ. ஓகேங்களா, இப்போ கூட அசம்பிளி என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து போதிய மெஜாரிட்டி எப்போது மிஸ் ஆனாலுமே ஆட்சி கவுந்துடும். சரிங்களா, 5 இயர்ஸ்க்கு அவங்களுடைய மெஜாரிட்டி காட்டணும். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. வேணுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இது பண்ணி டிசால்வ் பண்ணலாம். பட் எலெக்ஷனை வந்து என்ன பண்ணணும், வித்தின் 6 மந்த்ஸில் கண்டக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் டிசால்வ் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா, அந்த டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி டிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். பட் டேர்ம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எதுவும் நீங்கள் டிசால்வ் பண்ணல அப்படின்னா இந்த 5 இயர்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும், எலெக்ஷனை என்ன பண்ணிடணும், கண்டக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன். சரிங்களா, ஸோ பஞ்சாயத்து எலெக்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு வார்டு மெம்பராகவோ ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ நீங்கள் வந்து நிற்கணும் தேர்தல் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன், எதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன். சரிங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க. எ பர்சன் ஷால் பி டிஸ்குவாலிஃபைட் ஃபார் பீயிங் சூசன் அஸ் ஆர் ஃபார் பீயிங் எ மெம்பர் ஆஃப் பஞ்சாயத் இஃப் ஹி இஸ் ஸோ டிஸ்குவாலிஃபைட். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன்ட். சரிங்களா, ஸோ ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க. சரிங்களா, நீங்கள் எம்எல்ஏக்கு நீங்கள் நிற்க முடியாது. எம்எல்ஏக்குன்னு சொல்லிட்டு சில இது இருக்குது. ஓகேங்களா, அதுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கேயுமே நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு எம்எல்ஏ. எலெக்ஷன் டு த லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றத்தில் யார் இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க. அண்டர் எனி லா மேட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா, இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஏதாவது ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்து இந்த மாதிரி படித்தவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பிஏ படித்தவங்க தான் வந்து தேர்தல் நிற்க முடியும், இல்லை மினிமம் 12வது படித்தவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, பட் அதெல்லாம் தப்பு. படிக்காதவங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், தேர்தலில் நிற்கணும். நோ பர்சன் ஷால் பி டிஸ்குவாலிஃபைட் ஆன் த கிரவுண்ட் தட் he is less than 25 years of age if he has attained the age of 21 years. ஸோ இது வந்து ரொம்ப போட்டு குழப்புறாங்க. இவ்வளோ குழப்பவே தேவையில்லை. 21 வயசு. சரிங்களா, ஒருத்தருக்கு 21 வயசு ஆயிடுச்சுனாவே போதும், அவர் என்ன பண்ணலாம், எலெக்ஷனில் நிற்கலாம். ஓகேங்களா, 25 வயசுலாம் மினிமம் கிடையாதுன்றாங்க. அது அப்படி சுற்றி வலிச்சு சொல்கிறாங்க. டைரெக்டாக என்ன சொல்லலாம், 21 வயசு ஆனால் போதும், அவர் என்ன பண்ணலாம், எலெக்ஷனில் கலந்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இங்கே டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி பேசுகிறதுனால சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்தர் ஆல் கொஸ்டின்ஸ் ரிலேட்டிங் டு த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஷால் பி ரெஃபர் டு an authority determined by the state legislature. சரிங்களா, இதை பற்றி ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுவாங்க, அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த அத்தாரிட்டி தான் வந்து டிசைட் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே இதை டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். த கமிஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சூப்பரிண்டன்ஸ். ஸோ இது பார்த்துங்க, இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் இருந்தது, சிஇசி மட்டும்தான் இருந்தது. இந்த ஆக்ட் தான் என்ன பண்ணுது, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை கொண்டு வருது. இந்த ஸ்டேட் எலெக்ஷனோட கமிஷன் என்ன வேலைன்னா, இதனுடைய வேலை ஒன்லி எலெக்ஷன் டு த பஞ்சாயத்து. ஓகேங்களா, பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன் நடத்துறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. சரிங்களா, எம்எல்ஏ சட்டமன்ற எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ண மாட்டாங்க, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பண்ண மாட்டாங்க. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தான் சட்டமன்ற தேர்தலும் அவங்க தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் எம்பி எலெக்ஷனும் இவங்க தான் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலை ஒரே வேலை, உங்களுக்கு லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துறது மட்டும்தான். ஓகேங்களா, த கமிஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சூப்பரிண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த எலக்டோரல் ரோல்ஸ் அண்ட் கண்டக்டிங் எலெக்ஷன் ஃபார் த பஞ்சாயத்து. ஸோ எலெக்ஷன்
பண்ணுறது அவங்களுடைய வேலை. எலக்டோரல் ரோல்ஸ்னால் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வாக்கு சீட்டு கொடுக்குறது, ஸோ அந்த ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இவங்கெல்லாம் ஓட்டு போடலாம் பஞ்சாயத்து எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறது யாரோட வேலை? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து கம்பல்சரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஒரு கம்பல்சரி ப்ரொவிஷன். The state legislature may make provision with respect to all matters relating to elections to the panchayat. ஸோ இதான் சொல்லிட்டோம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் என்ன பண்ணுது? இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கான ரூல்ஸு ப்ரொவிஷன்ஸு எல்லாமே அவங்க தான் டிரைவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் எலெக்ஷன் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த எலெக்ஷன் நடத்தும் போது, பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தும் போது இண்டிபெண்ட்டாக அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து. ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அகைன் வந்து யார் டிசைட் பண்ணணும்? அவங்களுடைய பவரை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? பஞ்சாயத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் பவர் கொடுக்க போகிறீங்க, என்னென்னலாம் அத்தாரிட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. டெவலப்மெண்ட்டு, சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் as may be entrusted to them, including those in relation to the 29 matters related in the 11th schedule. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்? 11th ஷெடியூலில் ஒரு 29 மேட்ரு இருக்குது. சரிங்களா? 29 விஷயம் இருக்குது. ஸோ வந்து என்ன மினிமம் என்னென்ன இருக்கும், அந்த ஊருக்கு தேவையான தண்ணி, எஜுகேஷனு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் ரிலேட்டடு, ஸோ ரோடு, இதை பற்றி தான் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அதில் இருக்கிற ஒர்க்கெலாம் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒர்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவ்வளோ பவர்ஸை நீங்கள் இவங்களுக்கு கொடுங்க பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ண போகுது. ஃபைனான்ஸு, ஓகே இவ்வளோ ஒர்க்கு கொடுத்துறீங்க, கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன ரோடு போடணும், இல்லை வந்து ஒரு வாட்டர் டேங்க் கட்டணும், ஒரு குளம் இது பண்ணணும், தூர் வாரணும், எல்லாத்துக்கும் வந்து என்ன வேணும்? பணம் வேணும். சரிங்களா? பணம் இருந்தால் தான் வந்து என்ன பண்ண முடியும்? அந்தந்த வில்லேஜ் பஞ்சாயத்து இண்டிபெண்ட்டாக அவங்க ஃபங்க்ஷன் ஆக முடியும். அதர்வைஸ் என்ன ஆகிடும்? அவங்க தே ஹாவ் டு டிபெண்ட். ஓகேங்களா? டிபெண்ட் பண்ணியிருக்கணும். யாரை? ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியாது? இட் இஸ் நாட் ட்ரூலி டெமோக்ராட்டிக். சரிங்களா? அது டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெயின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இட் இஸ் ஆப்ஷனல் அகைன் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். இட் இஸ் நாட் த கம்பல்சரி ப்ரொவிஷன் டு பஞ்சாயத்து. ஓகேங்களா? ஆத்தரைஸ் த பஞ்சாயத்து டு லெவி, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் டேக்ஸஸ், டியூட்டிஸ், டோல்ஸ் அண்ட் ஃபீஸ். சரிங்களா? தேவையான டேக்ஸ் பவரு, ஓகேங்களா, டோல் பவரு, ஃபீஸு எப்படிலாம் அவங்க கலெக்ட் பண்ண முடியுமோ அதுக்கெலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் தரணும். ஆல்ரெடி சொன்னது தான். சொத்து வரி கலெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் தண்ணி வரி கலெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து ஒரு பில்டிங் அப்ரூவல் பண்ண போகிறீங்களா, அதுக்கு வந்து ஃபீஸ் இவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணணும். அசைன் டு எ பஞ்சாயத்து டேக்ஸஸ், டியூட்டிஸ், டோல்ஸ் அண்ட் ஃபீஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஒன்று நீங்களே கலெக்ட் பண்ணிங்க, பஞ்சாயத்தையே கலெக்ட் பண்ண சொல்கிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறோம்? ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? வேறு என்னென்னமோ டேக்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. சரிங்களா? அதில் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிங்க, அசைன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுடைய நீங்கள் கலெக்ட் பண்ணுற டேக்ஸில், ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற டேக்ஸில் கொஞ்சம் உங்கள் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மே ப்ரொவைட் கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு த பஞ்சாயத் ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கஜானா. சரிங்களா? அவங்கக்கிட்ட இருக்கிற பணம், அந்த பணத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கிராண்ட்ஸாக கொடுங்க. சரிங்களா? ஸோ நிதியாக கொடுங்க அவங்களுக்கு. கிராண்ட்ஸ்ன்றது ஃப்ரீயாக தரது. ஓகே. ப்ரொவைட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் கிரெடிட்டிங் ஆல் மணி ஆஃப் தி பஞ்சாயத்ஸ். சரிங்களா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த பஞ்சாயத்து வந்து கலெக்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ், ஓகேங்களா, கிரெடிட்டிங் ஆல் மணி ஆஃப் த பஞ்சாயத்ஸ், இல்லை இந்த பஞ்சாயத்துக்கு நீங்கள் போடுற ஃபண்ட்ஸு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் இதை வந்து தனியாக வந்து அக்கௌண்டிங் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸ் கமிஷன். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கமிஷன் தான் இருக்குது. சரிங்களா? சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு 5 years ஒன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? 5 years ஒன்ஸ் அந்த ஃபைனான்ஷியல் கமிட்டியை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய பவர் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா வந்து
அந்த டைமில் 1947-50 பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பவர் வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துறாங்க. ஸோ அந்த டாக்ஸேஷன் பவரும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா, பணம் அப்படின்றது மணி பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் ஹியூஜ். சரிங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஓரளவுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ் 35%, 40% நீங்கள் கலெக்ட் பண்ணுற டேக்ஸ்லேயே உங்களுடைய கார்பரேஷன் டேக்ஸ், நம்ம எல்லாமே கார்பரேட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காட்டுறோம். சரிங்களா, ஸோ அதெல்லாமே நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் தான் வந்து என்ன பண்ணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். சரிங்களா, இட் இஸ் நாட் கம்பல்சரி த அட்வைஸ் ஆஃப் த ஃபைனான்ஸ் கமிஷன் to implement, ஓகேங்களா, by the central government. It is optional to them. However, they are implementing broadly. சரிங்களா, ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணியிருக்கு, 40% வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அதே போல் என்ன பண்ணிட்டாங்க, இந்த எலெக்ஷனில், அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். இந்த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணோம், அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸு, ஓகேங்களா, அதை வந்து எப்படி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் தரத்துக்காக, யாருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக செயல்படுறதுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு. சரிங்களா, ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. ஓகே, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, ஃபண்ட்ஸை கொடுக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் ஒவ்வொரு பஞ்சாயத்தும் வந்து அந்த ஃபண்ட்ஸை கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை எதனா வந்து மிஸ்அப்ராப்பரேஷன் நடக்குதா, ஊழல் நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆடிட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்குமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணணும், மேக். சரிங்களா, ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன்ஸ். நம்ம எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆடிட்டர் இருக்காங்களோ, சிஏஜி இருக்கோ, அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணணும், ஆடிட்டர் வச்சு அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா, வெதர் அந்த ஃபண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிடுது கரெக்டாக பெனிஃபிஷரிக்கு போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆடிட் வச்சுருக்கணும். அப்ளிகேஷன் டு தி யூனியன் டெரிட்டரிஸு. சரிங்களா, யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கிடையாது. ஆல்ரெடி நமக்கு தெரியும், இப்போ பாண்டிச்சேரி, டெல்லி, சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டாமன் அண்ட் ஐயோ, அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸு. இந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இந்த ஆக்ட் எப்படி அப்ளிகபிள்னா, டைரெக்டாக அப்ளிகபிள் கிடையாது. இந்த பிரசிடென்ட் மே எக்ஸ்டெண்ட். ஓகேங்களா, பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஓகே, இந்த ஆக்ட்டு உங்களுக்கும் அப்ளிகபிள். எது தேவைன்னா எதனா மாடிஃபிகேஷன்ஸ் எக்ஸப்ஷனோட. சரிங்களா, வேணும்னா எதனா எக்ஸப்ஷன்ஸ் மாடிஃபிகேஷனோட. ஏன்னா இந்த யூனியன் டெரிட்டரிலாம் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸு. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண அதே மெக்கானிசம் இங்கே அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பிரசிடெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, பிரசிடெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரசிடெண்ட் பண்ண மாட்டார். சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேபினெட் மினிஸ்டருக்கு பவர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா, கேபினெட் மினிஸ்டர்ஸ்னால் யார், பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட். கவர்னருக்கு பவர் கொடுத்துருக்காங்கன்னா கவர்னருக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு பவர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா, தே ஆர் நாமினல் ஹெட். ஓகேங்களா, ரியல் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எலெக்டட் பை த பீப்புள். சரிங்களா, பிரசிடென்ட் இஸ் நாட் எலெக்டட் பை த பீப்புள், நெய்தர் த கவர்னர். சரிங்களா, ஸோ ஒன்ஸ் இவங்ககிட்ட பவர் போச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட பவர் இல்லைன்னு அர்த்தம். Okay, exempted states and areas. The Act provisions do not apply to the states of Nagaland, Meghalaya and Mizoram and certain other areas. These areas include சில ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸம்ஷன் டைரெக்டாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, யாராருக்கெல்லாம் அப்ளைபிள் கிடையாதுன்னா நாகாலாந்து, மேகாலயம், மிசோரம். ஓகேங்களா, அண்ட் சர்டன் அதர் ஏரியாஸ்க்கு இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, மெயினாக ஏன்னா இங்கெல்லாம் நிறைய ட்ரைபிள் இருக்காங்க. ரெண்டாவது வந்து அங்கே அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ்லாம், இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, பெசான்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, அது கீழே பார்ப்போம். சரிங்களா, ஸோ அப்போ தான் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது. அவங்களுக்கு பஞ்சாயத்து கொண்டு வந்திருக்காங்க, பட் வேறு ஒரு ஆக்ட். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த ஏரியாவுக்கு, நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், என்எம்எம்னு வச்சுங்க. சரிங்களா, என்எம்எம் ஸ்டேட்டுக்கு கிடையாது. அண்ட் சர்டன் அதர் ஏரியாஸ்னால் அது யாருன்னு பாருங்கள், த ஷெட்யூல் ஏரியாஸ் அந்த ட்ரைபல் ஏரியாஸ் இந்த ஸ்டேட். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இதெல்லாம் தனித்தனி ஸ்டேட்டு, இது ஃபுல்லாகவே வந்து ஷெட்யூல் ட்ரைப் இருக்கிற ஸ்டேட் இருந்தாலும் இது டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க,
இதுக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்றாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஷெட்யூல் ட்ரைபோட அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் லைஃப்பை நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இப்போ ஜார்க்கண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஷெட்யூல் ட்ரைப் நிறைய இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஜார்க்கண்ட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸம்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷெட்யூல்டு ஏரியாஸ் அந்த ட்ரைபல் ஏரியாஸ் இந்த ஸ்டேட்ஸு, ஓகேங்களா, ஷெட்யூல்டு ஏரியாஸ் அந்த ட்ரைபல் ஏரியாஸ் இந்த ஸ்டேட்டு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹில் ஏரியா ஆஃப் மணிப்பார் விச் அ டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் எக்ஸிஸ்ட். சரிங்களா? மணிப்பூரில் இங்கே மேலே கொண்டு வரல. சரிங்களா? அப்போ அந்த மணிப்பூரில் இருக்கிற ஹில் ஏரியாவுக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நம்ம பஞ்சாயத்து சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஃபார் விச் டார்ஜிலிங் கோர்கா ஹில் கவுன்சில் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த வெஸ்ட் பெங்காலில் ஒரு பார்ட்டு தான் என்னது டார்ஜிலிங்கு. இது வந்து ஒரு மலைப்பிரதேசம். ஸோ அங்கே டார்ஜிலிங் கோர்கா ஹில் கவுன்சில்னு ஒன்று ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஆக்ட் அங்கே அப்ளிகபிள் கிடையாது. ஸோ எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது, ஷெட்யூல் ஏரியா, ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியா இங்கே அப்ளிகபிள் கிடையாது, மணிப்பூரோட ஹில் ஏரியாவில் அப்ளிகபிள் கிடையாது, உங்கள் வெஸ்ட் பெங்கால் டார்ஜிலிங்கில் அப்ளிகபிள் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டேட்டுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? however parliament can extend this powers to these areas subject to the exception and modification it specifies. சரிங்களா? இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டை வந்து இவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த பஞ்சாயத்து ஆக்டை இவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிற சொல்லுவாங்களாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர், பிரசிடெண்ட்டுக்கு பவர் கிடையாது. சரிங்களா? பார்லிமெண்ட்டுக்கு பவர் அப்படிங்கும்போது எல்லா எம்பிக்கும் பவர்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பிரசிடெண்ட்டுக்கு பவருங்கும்போது மினிஸ்டர்ஸ்க்கு பவர்னு கொடுத்துருங்கன்னு அர்த்தம். சரிங்களா? தட்ஸ் த பெசா ஆக்ட் வாஸ் எனாக்டட். ஸோ இது பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, பெசா ஆக்ட் சரிங்களா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பெசா ஆக்ட் தான் இவங்க எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்டு தனியாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கு, அது கீழே பார்ப்போம். பட் யூனியன் டெரிட்டரிக்கு யாருக்கு பவர், எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிரசிடெண்ட்டுக்கு பவர். ஞாபகம் வச்சுங்க, யூனியன் டெரிட்டரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிரசிடெண்ட்டுக்கு பவர், ஈவன் அமெண்ட்மெண்ட் கூட பண்ணலாம். பட் இந்த ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியாக்கெலாம் கொண்டு வரது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர். ஓகே, கண்டினியூன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ். ஸோ இந்த 1992 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து நம்ம என்ன சொன்னோம், சில ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்களுடைய இண்டிவிஜுவலாக அவங்களே சில பஞ்சாயத்து ஆக்ட் கொண்டு வந்து பஞ்சாயத்தெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசில் முதலே பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லாஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு எண்டு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த பஞ்சாயத்து ஆக்ட் வந்து யூனிஃபார்மாக எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளைபிள் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆல் த ஸ்டேட்ஸ் ஹேவ் டு அடாப்ட் த நியூ பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்ட் வித்தின் த மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 1 year. ஸோ எல்லா ஸ்டேட்டும் கண்டிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும், இந்த ஆக்டை அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பல்சரியாக. அப்போ 1992 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1993 எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும், அடாப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. However, all the panchayats existing immediately before the commencement of the act shall continue till the expiry of the term unless dissolved by the state legislature sooner. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து சில பஞ்சாயத்து 1992 இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 1991 ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தி அந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த பஞ்சாயத்தை நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கேருந்து 5 வருஷம்னா 1996 வரைக்கும் இந்த பஞ்சாயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் 96லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் பஞ்சாயத்தை இந்த பஞ்சாயத்து ஆக்ட் படி, சரிங்களா, புது பஞ்சாயத்து சட்டப்படி நீங்கள் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனால் இன்கேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிசால்வ் பண்ணணும், ஓகே நாங்கள் இதை டிசால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே ஓகே இந்த 1992 ஆக்ட் மாதிரி நாங்கள் பஞ்சாயத்தை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், கூட்டிக்கிறோம் அப்படின்னா அப்படியுமே பண்ணிக்கலாம். ஸோ கோர்ட்டுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்ட் பாஸ் த கோர்ட்ஸ் ஃப்ரம் இன்டர்ஃபியரிங் இந்த எலக்டோரல் மேட்டர்ஸ் ஆஃப் த பஞ்சாயத்து. சரிங்களா? ஸோ இந்த எலக்டோரல் மேட்டர்ஸ்க்குள்ளே உள்ளே வரத்துக்கு ஓகேங்களா கோர்ட் நீதிமன்றங்களுக்கு அனுமதி கிடையாது. எனி லா ரிலேட்டிங் டு த delimitation of constituencies or the allotment of seats to such constituencies cannot be questioned in any court. ஸோ இந்த பாருங்கள், அதாவது ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் கூட என்ன பண்ணுறது, சட்டம் கொண்டு வருது. என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டிடியூஷனை வந்து திரும்பி வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? தொகுதிங்களை வந்து எல்லை மாற்றம் கொண்டு வருது. ஓகே, இப்போ வந்து காஞ்சிபுரம் அப்படின்னா இது இந்த இடம்லாம் வந்து என்ன சொல்கிறோம், காஞ்சிபுரம் தொகுதிக்குள்ளே வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து டீலிமிட்டேட் மாற்றுறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தொகுதின்றது கான்ஸ்டிடியூன்சிஸ், அதை வந்து மாற்றுறது. இல்லை வந்து அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் டு, ஓகேங்களா, எத்தனை சீட்ஸு அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு அந்த தொகுதிக்கு தராங்க அப்படின்றதெல்லாம் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கோர்ட் வந்து கொஸ்டினே பண்ண முடியாது. சரிங்களா? இது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிலாம் கோர்ட் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க.
சரிங்களா. நோ எலெக்ஷன் டு எனி பஞ்சாயத்து இஸ் டு பி கொஸ்டின் எக்ஸப்ட் பை an election petition as rules framed by the state legislature. சரிங்களா. அதே போல் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க முடியாது எக்ஸப்ட், ஓகேங்களா, எலெக்ஷன் பெட்டிஷனாக நீங்கள் போடணும். எலெக்ஷன் பெட்டிஷன் as ரூல்ஸ் ஃப்ரேம்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஓகேங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் போடுற ரூல்ஸ் ஒரு சட்டம் கொண்டு வருது, அது கீழே தான் நீங்கள் வந்து எலெக்ஷன் பெட்டிஷனாக தான் போட முடியுமே தவிர டைரெக்டாக போய் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. டியூட்டிஸ் ஆஃப் கிராம் பஞ்சாயத்து. ஸோ கிராம் பஞ்சாயத்தோட டியூட்டி என்னென்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். வாட்டர் சப்ளை, ஹெல்த், லைட்டிங்கு, பிரைமரி ஸ்கூல், வெல்ஃபேர், பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஓகேங்களா. இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து சமிதி இன் எக்ஸிக்யூட்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். சரிங்களா. ஸோ டைரெக்டாக மொத்தம் 3 லெவல்ஸ் ஒன்றும், ஒன்று வந்து கிராம் பஞ்சாயத்து, ரெண்டாவது வந்து பஞ்சாயத்து சமிதி, மூணாவது வந்து ஜில்லா பரிஷத்து. ஸோ கிராம் சபாவோட இதெல்லாம் வேலை இதெல்லாம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணும், இந்த பஞ்சாயத்து சமிதி இன்டர்மீடியட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு ஏஜென்ட்டாக, ஓகேங்களா, அந்த பஞ்சாயத்து சமிதிக்கு ஏஜென்ட்டாக இருக்குது அந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுல, டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல. ஸோ அந்த பஞ்சாயத்து சமிதி சொல்கிறதும் அவங்க கேட்பாங்க, ஓகேங்களா, வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து சமிதி இன்டர்மீடியட் டயர். இந்த இன்டர்மீடியட் டயர் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து பிளாக் லெவலில் இல்லை தாலுக்கா லெவலில் இருக்குது. சரிங்களா. generally comprises, ஓகேங்களா, இந்த இன்டர்மீடியட் டயர் generally comprises the following categories of members. ஸோ யாரெல்லாம் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா சர்பஞ்ச் ஆஃப் பஞ்சாயத்து. சரிங்களா. ஸோ இந்த மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, கிராம சபையில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க, ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் மெம்பர்ஸு எக்ஸ் அஃபிஷியோ. ரெண்டாவது லோக்கல் எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி, ஓகேங்களா, வித் ஆர் வித்தவுட் த ரைட் டு ஓட். அவங்களுக்கு நீங்கள் ஓட்டிங் பவர் கொடுக்கலாம், இல்லை ஓட்டிங் பவர் இல்லாமையும் அவங்கள மெம்பர்ஸாக வச்சுக்கலாம். யார், அந்தந்த லோக்கல் எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி. சரிங்களா. ஸோ யாரெல்லாம் இந்த மெம்பராக இருக்காங்க பாருங்கள், இன்டர்மீடியட் லெவலில் மெம்பர்ஸ் யாரான்னு சொல்லி பாருங்கள். ஒன்று வந்து அந்த தொகுதிக்கு, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு வச்சிங்களேன், தாலுக்கான்னு வச்சிங்களேன், அந்த தாலுக்காக்குள்ளே ஒரு 20 வில்லேஜ் வருது வச்சுங்க. இந்த 20 வில்லேஜுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி நம்ம பஞ்சாயத்து தலைவர், ஓகேங்களா, பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணியிருப்போம். இந்த பிரசிடெண்ட் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக 20 பிரசிடெண்ட்டுமே இந்த இன்டர்மீடியட் லெவலில் மெம்பர் ஆயிடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா. இவங்க ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாலுக்காவில் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இருந்தாருன்னா அவருமே வந்து இங்கே மெம்பர் ஆயிடுறாரு. சரிங்களா. இந்த இன்டர்மீடியட் லெவலில் பட் அவர் ஓட்டிங் பவர் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். சரிங்களா. பர்சன்ஸ் ரெப்ரசன்டிங் விமன், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஹூ ஆர் கோஆப்டட் அண்ட் ஹூஸ் மெம்பர்ஷிப்ஸ் ஆர் ரிசர்வ்டு. சரிங்களா. ஸோ இந்த விமனை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க, ஷெட்யூல் கேஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க, ஷெட்யூல் ட்ரைபை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க அவங்களுமே என்ன பண்ணிக்கலாம், ரிசர்வ் பண்ணி அவங்களுமே மெம்பர்ஸாக வச்சுக்கலாம். பர்சன் ரெப்ரசன்டிங் முனிசிபாலிட்டிஸ். சரிங்களா. அதேமாதிரி முனிசிபாலிட்டி இருப்பாங்க, கோஆப்ரேட்டிவ் இருப்பாங்க. சரிங்களா. அவங்களையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெம்பர்ஸாக வச்சுக்கலாம். சரிங்களா. ஜென்ரலாக சொல்கிறாங்க, இதெல்லாம் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி அப்ளிகபிள் ஆகாது, ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து சமிட்டிஸ் do not have the resources of their own, ஓகேங்களா, அவங்களுக்கு ஓனாக எந்த ரிசோர்ஸஸும் கிடையாது. சரிங்களா. அட்லீஸ்ட் கிராம சபாக்காவது சில ஓன் ரிசோர்ஸஸ் இருக்குது, இவங்களுக்கு ஓன் ரிசோர்ஸஸ் எதுவும் கிடையாது. த ரிசோர்ஸஸ் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் ஷேர் இன் த லேண்ட் ஆர் லோக்கல் செஸ் அண்ட் டியூட்டி ஆஃப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் அலாட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஜில்லா பரிஷத் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ். ஸோ இதுதான் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு. சரிங்களா. ஷேர் இன் த லேண்டு, லோக்கல் செஸ்ஸு, டியூட்டி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா. நீங்கள் இதெல்லாம் யார் கொடுக்கணும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுக்கணும். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. அதே போல் இந்த ஜில்லா பரிஷத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கவங்க இந்த தாலுக்கா லெவலுக்கு ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம், பிரித்து தரலாம். சரிங்களா. இதன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான் ஹையஸ்ட் பாடி, ஜில்லா பரிஷத் சொல்கிறாங்க. ஓகேங்களா. திஸ் டாப் டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் ஜென்ரலி கம்ப்ரைசஸ் த ஃபாலோவிங் கேட்டகரிஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இவங்க யாரெல்லாம் மெம்பர்னு பாருங்கள், பிரசிடென்ட் ஆஃப் பஞ்சாயத்து சமிதி. ஸோ மேலே பார்த்தோம். சரிங்களா. அங்கே வந்து வில்லேஜ் ஹெட்மேன், வில்லேஜ் பிரசிடென்ட்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே உங்களுக்கு பஞ்சாயத்து சமிதியில் மெம்பர் ஆகிட்டாங்க. இங்கே பஞ்சாயத்து சமிதியோட பிரசிடென்ட், சேர்மேன், அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இந்த ஜில்லா பரிஷத்தோட மெம்பர் ஆகிறாங்க. இங்கே லோக்கல் எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி. சரிங்களா. அதே போல் தான், மீது எல்லாமே அதே தான். சரிங்களா. த எக்ஸ் அஃபிஷியோ காம்போனன்ட் ப்ரொவைட்ஸ் அன் ஆர்கானிக் லிங்க் அமௌங் 3 டயர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து. வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவர்லாம் உங்களுக்கு பஞ்சாயத்து சமிதியில் மெம்பராக இருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக. பஞ்சாயத்து சமிதி ஹெட்மேன், பிரசிடென்ட் எல்லாம் உங்களுக்கு ஜில்லா பரிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஸ் ஆகிறாங்க. இது வந்து ஒரு லிங்க் தருது, ஆர்கானிக் லிங்க். சரிங்களா. இந்த 3 டயர் லெவலுக்கும். ஏன்னா அவங்கவுங்க தனித்தனியாக இண்டிவிஜுவலாக செயல்பட்டால் கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்காங்க. ஸோ அதே போல் இந்த எம்பி, எம்எல்ஏவெல்லாம் இருக்கிறதுனால, எம்எல்சி, ஜில்லா, இதனால் என்ன ஆகுது,
ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஓகேங்களா, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்க கூட ஒரு லிங்க் க்ரியேட் ஆகுது. ஏன்னா எம்எல்ஏ வந்து யார் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, எம்பி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எம்எல்சின்றது யாருன்னா மெம்பர்ஸ் ஆஃப் லோக்கல் கவுன்சில்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் லோக்கல் அசம்பிளின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மெம்பர்ஸ் ஆஃப் லோக்கல் கவுன்சில்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தெரியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும், சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் கீழவை மேலவைன்னு கிடையாது, சரிங்களா. ஆனால் ஏபியில் இருக்குது, சில ஸ்டேட்டில் இருக்குது, ஓகேங்களா. அங்கே என்ன பண்ணுறாங்க, கீழவை மேலவைன்னு இருக்கும். அந்த கீழவை தான் வந்து எம்எல்ஏ, மேலவை எம்எல்சின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இவங்களை வந்து மக்கள் டைரெக்டாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். இல்லை சம்டைம் வந்து ஒன்லி டிகிரி படித்தவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஒரு 20-30 இயர்ஸ் பிஃபோர் தமிழ்நாட்டிலே இருந்தது. பட் அந்த மேலவையை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அது தேவையில்லாத ஒன்று தான், சரிங்களா. ஸோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ மட்டும் தான் இருக்காங்க. சில ஸ்டேட்டில் எம்எல்சி இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, எம்எல்சியும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஜில்லா பரிஷத். இட் கோஆர்டினேட்ஸ் ஆல் த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பஞ்சாயத்து. ஸோ ஜில்லா பரிஷத்தோட வேலை பாருங்கள், சரிங்களா. இது வந்து என்ன பண்ணுது, பஞ்சாயத்து கூட வந்து என்ன பண்ணுது, கோஆர்டினேட் பண்ணுது. கிராம சபா அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக் சமிதிஸுக்கு அட்வைஸ் கொடுக்குது, ஓகேங்களா. இட் ஆக்ஸ் அஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த லோயர் லெவல் பஞ்சாயத்து, ஓகேங்களா, கிராம பஞ்சாயத்து, இன்டர்மீடியட் பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒரு கனெக்டிங் லிங்காக இருக்குது, சரிங்களா. இட் ஓவர்லுக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 5 இயர் பிளான்ஸ். அந்த 5 இயர் பிளானே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இட் மே பை ரெசல்யூஷன் டெலிகேட் டு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆர் எனி ஆஃபீஸர்ஸ் எனி ஆஃப் த பவர்ஸ் கன்ஃபர்ட் அண்டர் த ஆக்ட், சரிங்களா. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பவர்ஸை டெலிகேட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அந்த ஜில்லா பரிஷத்தை எல்லாத்தையுமே பண்ண முடியாது, இதுக்குன்னு தனியாக, ஓகேங்களா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பவர்ஸை டெலிகேட் பண்ணி அவங்களே இந்த வேலைலாம் பண்ண சொல்கிறது. இட் ஹேஸ் பவர்ஸ் டு இம்போஸ் பெனால்ட்டி, ஓகே, ஆர் ஆன் எனி பர்சன் ஹூ ஹேஸ் டிசோபேட் ஏ ஜென்ரல் ஆர்டர். ஸோ இதுக்கு மட்டும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெனால்ட்டி பவரே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அது எதனா ஒரு ஆர்டர் கொடுக்குது அப்படின்னா அந்த ஆர்டரை டிசோபே பண்ணுறவங்களுக்கு மேலே என்ன பண்ணலாம், பெனால்ட்டி இஷ்யூ பண்ணலாம். இட் ஹேஸ் பவர்ஸ் டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட்ஸ் ஆஸ் ரெக்வயர்ட் டுவர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அசைன் பை இட்ஸ் கவர்மெண்ட், சரிங்களா. ஸோ பார்த்துங்க, அது வேணும்னா என்ன பண்ணலாம், அக்வயர் பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம், டிஸ்போஸ் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி, யார், இந்த ஜில்லா பரிஷத்து. அதே போல் கான்ட்ராக்ட்ஸும் அது என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட்ஸ்குள்ளேயும் போய்க்கலாம். எதுக்கு, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்லலாம் அப்ளிகபிள் கிடையாது, சில ஏரியாலாம் அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, பஞ்சாயத்ஸ் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல் ஏரியாஸ். இது வந்து PESA, பஞ்சாயத்ஸ் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட் 1996. ஸோ அது வந்து 1990 வந்துருந்தது ஆக்சுவல் பஞ்சாயத்து. 4 வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பெசா ஆக்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. பெசா ஆக்ட் யார் கொண்டு வந்திருப்பாங்க, பார்லிமெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஆக்ட் வந்ததுன்னா அது வந்து யார் கொண்டு வர முடியும், பார்லிமெண்ட் தான் கொண்டு வர முடியும், சரிங்களா. கவர்னர் கொண்டு வந்தாங்கன்னா அது ஆர்டினன்ஸு, சரிங்களா. பிரசிடென்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஆர்டினன்ஸு. ஓகே, the provision of part 9 are not applicable to the 5th schedule areas of the constitution. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 5th schedule ஏரியா வந்து இந்த பார்ட் 9, அதாவது மேலே சொன்ன பஞ்சாயத்து ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது, சரிங்களா. 5th schedule ஏரியாவுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அவங்களாம் வந்து யார், ட்ரைபல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்க்கண்டில் இந்த ஏரியா வந்து ட்ரைபல் ஏரியா, ஸோ ஒடிஷாவில் இந்த ஏரியா வந்து ட்ரைபல் ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியா பேர்லாம் இந்த 5th ஷெட்யூலில் இருக்குது. 5வது அட்டவணை 5வது அட்டவணைன்றது எதில் இருக்கும், உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த 5வது அட்டவணையில் இருக்கிற ஏரியாக்கெல்லாம் இந்த ஆக்ட், மேலே இருக்கிற ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது, ஓகேங்களா. எது, ப்ரொவிஷன் ஆஃப் பார்ட் 9. பார்ட் 9ன்றது தான் எது, நம்ம 1992 பஞ்சாயத்து, சில ஜென்ரல் பஞ்சாயத்து, அது அப்ளிகபிள் கிடையாது. அதுக்கு மேலே நம்ம என்ன சொன்னோம், சில ஸ்டேட்டுக்கும் கிடையாதுன்னு சொல்லுவோம், சில ஏரியா கிடையாதுன்னு சொன்னோம். இந்த டார்ஜிலிங்கு, மணிப்பூர்லாம் சொல்லியிருந்தோம். The Parliament has the powers to extend this part to such areas with modifications and exceptions as it may specify, சரிங்களா. இந்த 5th schedule மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின் வரும், ஓகேங்களா. Hence Parliament enacted provision of the Panchayat Act, popularly known as PESA, or the extension, ஓகேங்களா. ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் பாருங்கள், இந்த PESA எதுக்கு PESAன்னு தனியாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. டைரெக்டாக அந்த ஆக்டை நீங்கள் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பார்ட் 9ஓட ஏரியாவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்ட் 9 அதாவது ஜென்ரல் பஞ்சாயத்தை இங்கே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேங்களா, அந்த சிஸ்டம்மை. பட் மாடிஃபிகேஷனோட டு ஹேவ் வில்லேஜ் கவர்னன்ஸ் வித் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி வித் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் டு ட்ரைபல் பீப்புள். ஸோ இதுதான்
இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸஸ் தான் கீ வேர்டு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும், சரிங்களா, அவங்களுடைய ட்ரெடிஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து எப்போ வந்து எதனா ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து அதை வெக்மெண்ட்டாக எதிர்ப்பாங்க, சரிங்களா, ஒத்துக்க மாட்டாங்க. ஈவன் தோ அது நம்ம சைட்லேருந்து நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சாலும், நம்ம அதை நாகரிகம் நினச்சாலும் அது வந்து அவங்க சைட்லேருந்து அதை வந்து அநாகரிகமாக நினைப்பாங்க, சரிங்களா. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரெண்டாவது அவங்களுக்கு எஜுகேஷன் வேறு ப்ராப்பராக கிடையாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ், அந்த ட்ரெடிஷ்னலோடு நம்ம என்ன பண்ணணும், இந்த பஞ்சாயத்து டெமோக்ரஸியை நம்ம அங்கே கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த ஆக்ட் தனியாக கொண்டு வராங்க, சரிங்களா. டு ப்ரிசர்வ் அண்ட் சேஃப்கார்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் ட்ரைபல் பாப்புலேஷன். ஞாபகம் வச்சுங்க, அவங்களுடைய கஸ்டம்ஸையும் அவங்களுடைய ட்ரெடிஷனையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ அதுக்கு இந்த ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. டு ப்ரிவெண்ட் பஞ்சாயத்து அட் ஹையர் லெவல் ஃப்ரம் அஸ்யூமிங் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் பஞ்சாயத்து அட் லோயர் லெவல். ஞாபகம் வச்சுங்க. அதே போல் இங்கே ஹையர் லெவல் பஞ்சாயத்து நம்ம பார்த்தோம், சரிங்களா, அதாவது ஜில்லா பரிஷத்து, பஞ்சாயத்து சமிதி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, கிராம சபா மேலே அதிகமாக பவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகிடும், அந்த ட்ரைபல் அந்த கம்யூனிட்டியை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, சரிங்களா. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு போதுமான நாலேஜ் கிடையாது. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும், சரிங்களா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷனை தனியாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. பை த பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ஸ் இந்தியா ஹேஸ் மூவ் டுவர்ட்ஸ் மல்டி லெவல் ஃபெடரலிசம், சரிங்களா. ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்னால டோட்டலாக இந்த பெஸ் ஆக்டு ப்ளஸ்ஸு அந்த 1992 ஆக்ட் இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சு, இந்தியாவை ஆல்ரெடி கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸின்னு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. அதே போல் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லியிருந்தோம். மூணாவது என்னது, மல்டி லெவல் ஃபெடரலிசம். மல்டி லெவல் ஃபெடரலிசம்னா, ஃபெடரலிசம் அப்படின்னா என்னது, ரெண்டு ஃபெடரல் கவர்மெண்ட்னா ரெண்டு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆகலை, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, சரிங்களா. இப்போ என்ன ஆயிருக்கு, இங்கே நீங்கள் தேர்டாக ஒன்று வில்லேஜ் பஞ்சாயத்து நீங்கள் சேர்க்குறீங்க, சரிங்களா, லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்கிறீங்க, சரிங்களா. இப்போது மல்டி லெவல் ஃபெடரலிசம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபெடரல் கவர்மெண்ட் ரெண்டே பேர் தான் இருந்தாங்க. இப்போ மல்டி லெவல் ஃபெடரலிசமாக கொண்டு வந்திருக்காங்க. இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், 3ஆக பிரிக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் 5 வருது. ஸோ டோட்டலாக மல்டி லெவல் ஃபெடரலிசமாக வந்துடுச்சு. இந்த லோக்கல் கவர்னன்ஸ் சிஸ்டம் ஹேஸ் சேலஞ்ச் த ஏஜ் ஓல்டு ப்ராக்டிசஸ் ஆஃப் ஹையர்கி இன் த ரூரல் ஏரியாஸ் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரிலிஜன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கும் ஷெடியூல்டு ட்ரைபுக்கும் விமனுக்கும் பவரே இல்லாமல் வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்து அவங்களுக்கு ஈக்குவல் பவர் கொடுக்கும்போது, ஸோ அந்த ஹையரார்கி, அந்த பேட்ரியார்கி சிஸ்டமு, இந்த கேஸ்ட்டில் இருக்கிற பிரச்சனை, அது எல்லாத்தையும் நம்ம வந்து உடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது, சரிங்களா. ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் RGSA Budget 2016-17 announced for developing and strengthening the capacities of the Panchayat Raj institution to achieve sustainable development goals, the key principles of SDG, சரிங்களா. ஸோ 2016-17 பட்ஜெட்டில் இது கொண்டு வந்திருக்காங்க, RGSAன்னு சொல்லிட்டு, ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான். எல்லாமே ஹிந்திலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது, சரிங்களா, இமீடியட்டாக. ஸோ ராஷ்ட்ரியனா நேஷ்னல் கிராம் ஸ்வராஜ் அபியான்னா எஜுகேஷன் பற்றி தான் சொல்கிறாங்க, சரிங்களா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், ஸோ NIRD. ஸோ அதுபடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஸ்டிடியூஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. NIRDன்ற இன்ஸ்டிடியூஷன் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆக்ட்ஸ் அஸ் அ திங்க் டேங்க் ஃபார் த மினிஸ்ட்ரி, சரிங்களா. இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து யார் கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வருது, ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு. இது வந்து ஒரு திங்க் டேங்காக, ஓகேங்களா. திங்க் டேங்க்னா என்னது, இப்போ நம்மளுக்கு பிளானிங் கமிஷன் ஒரு திங்க் டேங்க்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து நித்தி ஆயோக் வந்து ஒரு திங்க் டேங்க், அவங்க வந்து அந்த பர்டிகுலர் இதை பற்றி ஒரு ஐடியா கொடுப்பாங்க, ஓகேங்களா, கவர்மெண்ட்டுக்கு. இட் இஸ் அ ப்ரீமியர் நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், சரிங்களா. IIT மாதிரி இது வந்து என்னது, இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரீமியர் national center. The institute has been mandated to facilitate development of rural poor and enhance their quality of life. The institute was shifted to Hyderabad campus in the year 1965 from Mussoorie. ஸோ முன்னாடி வந்து முசூரியில் இருந்தது, இப்போ ஹைதராபாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, கேம்பஸை மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ரூரல் டெவலப்மெண்ட் தான் அவங்களுடைய ஒர்க்கு, சரிங்களா. அவங்களுடைய கோர் ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி பாருங்கள். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, கான்ஃபரன்ஸு, செமினார்ஸு,
ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் சீனியர் லெவல் டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜர்ஸ், எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ், பேங்கர்ஸ். யாருக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க? இந்த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ், சில இந்த பஞ்சாயத்து தலைவங்க, மெம்பருக்கு, பேங்கருக்கு, என்ஜிஓக்கு, இவங்களுக்கு தான் அவங்க ட்ரைனிங் தராங்க. அண்டர்டேக், எய்டு, ப்ரொமோட் அண்ட் கோஆர்டினேட், ரிசர்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்தராக எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரூரல் இஷ்யூஸ்க்கு சொல்யூஷனும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.